வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வால் டீ கடைகள் மற்றும் உணவகங்களில் மீண்டும் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாரணி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தாரணி, வணக்கம். சிலிண்டரின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் உணவகங்களில் மீண்டும் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாமானிய மக்கள் இதனால் மிகுந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய தகவல் என்ன தாரணி? வணக்கம் அருணா. இந்தியாவில் சிலிண்டரின் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. 14 கிலோ கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 29 ரூபாயும், 19 கிலோ கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 46 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து உயரும் சிலிண்டரின் விலை உயர்வால் மக்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்தியாவில் கடந்த 4 மாதங்களில் இது 2வது முறையாக வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலை உயர்ந்திருக்கிறது மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையும் 3வது முறையாக உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிப்பிற்கு உள்ளாகிறது. சமையல் எரிவாயு விலை உயர்வு என்பது வெறும் ஒரு பொருளின் விலை உயர்வு மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதாரம், குடும்ப கட்டமைப்பு மற்றும் மக்களின் ஆரோக்கியம் என ஒட்டுமொத்த சங்கிலி தொடரையும் பாதிக்கும் ஒரு விஷயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை நேற்று 29 ரூபாய் உயர்ந்து 957.50 ரூபாயாக விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வு பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னதாக மே மாத தொடக்கத்திலும் சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அரசியல் ரீதியாகவும் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. குடும்பங்களின் அத்தியாவசிய செலவுகளில் கேஸ் சிலிண்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் விலை உயரும் போது மாத பட்ஜெட்டில் துளை விழுந்து மற்ற தேவைகளுக்காக பணத்தை சுருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை நேற்று 46 ரூபாய் உயர்ந்து 19 கிலோ கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 3283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வணிக ரீதியான சிலிண்டர் விலையும் உயரும்போது ஹோட்டல்களில் உணவு விலை, பேக்கரி பொருட்கள் மற்றும் பிற உணவு உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கின்றன. உணவகங்கள், தள்ளுவண்டி கடைகள் வைத்துள்ளவர்கள் கேஸ் விலை உயர்வால் தங்கள் லாபத்தை இழக்கிறார்கள். விலையை அதிகப்படுத்தினால் வாடிக்கையாளர்கள் குறையும் அபாயமும் இதில் உள்ளது. சமையல் எரிவாயு விலை உயரும் பொழுது டீசல், பெட்ரோல் விலையும் உயர்ந்து இருந்தால் காய்கறிகள், மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து செலவும் அதிகரிக்கும். இதனால் சந்தையில் அனைத்து பொருட்களின் விலையும் தானாகவே உயரக்கூடும் என்பது ஒரு மிக முக்கிய விஷயமாக இருக்கிறது. இந்த விலை உயர்வை சமாளிக்க தற்காலத்தில் பல குடும்பங்கள் இண்டக்ஷன் அடுப்பு, மின்சார ரைஸ் குக்கர் மற்றும் சூரிய ஒளி ஆற்றல் போன்ற மாற்று வழிகளை நோக்கி நகர தொடங்கியுள்ளனர். ஏழை மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் சிலிண்டர் வாங்குவதை நிறுத்திவிட்டு விறகு அடுப்பு அல்லது கரி அடுப்புகளுக்கு மாற தொடங்குவர். இதனால் விறகடுப்பிலிருந்து வெளிவரும் புகை சமைக்கும் பெண்களின் கண்களையும் நுரையீரலையும் நேரடியாக பாதிக்கும். இதனால் ஆஸ்துமா, காசநோய் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போர் பதற்றம் காரணமாக தொடர்ந்து பெட்ரோல், டீசல் விலை மட்டுமல்லாமல் சிலிண்டர் விலையும் உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். இந்த சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்தால் மக்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பு உண்டாகும் அபாயமும் இருக்கிறது. அருணா, வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 3வது முறையாக விலை உயர்ந்துள்ளது. 46 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி தாரணி.